ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிடி கொழுக்கட்டை. இதுக்காக நான் பச்சரிசி ஒரு டம்ளர் ஊற வைக்க போகிறேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி எடுத்துட்டேன். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பல்லாக கீனி வச்சுருக்கேன். அதை வானலில் போட்டு வறுத்து இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எள்ளு எடுத்து அதையும் வறுத்து இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சிறுபருப்பு, எல்லாமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். நம்ம மாவு கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போது அதையும் சேர்த்து இதோட வறுத்துட்டு வெல்லம் எடுத்து நல்லா இது மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதை ஒரு வானலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி இந்த மாவோடையே சேர்த்துக்கணும். இப்போது இந்த மாவில் சேர்த்தாச்சு. இப்போது ஃபுல்லாக அந்த மாவை நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவையும் இதில் சேர்த்துக்கணும். இது பார்க்குறதுக்கு தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கும். நம்ம இதை நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாயிடும். இது மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற விட்டுட்டு இப்போது இது மாதிரி பிடிச்சு எடுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வருங்க. இது மாதிரி எல்லா மாவுமே நான் கொழுக்கட்டை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் அதில் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரம் நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதும் இந்த கொழுக்கட்டை எல்லாம் வைக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடிங்க. இப்போ நல்லா ஸ்வீட்டான கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.